வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்மளோட டெலகிராம் சேனலில் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் நம்ம சேனலை பற்றின அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட்னா அதில் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். சரி, வாங்க டாபிக் உள்ளே போகலாம். கணித குறியீட்டு செயல்கள் ரொம்ப 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 சைக்காலஜியில் ஈஸியான டாபிக், கரெக்டுங்களா? சரி, என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா போர்ட் மாஸ் விதி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் போர்ட் மாஸில் கணக்கில் மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராக்கெட் அடைப்புக்குறி கொடுத்துருப்பாங்க. அந்த அடைப்புக்குறி அடுத்ததாக ஆஃப்னா இன் அல்லது இல்லுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிவிஷன், டி ஃபார் வகுத்தல். இதுவே நம்ம ஆஃபுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி தருவோம். அது டெப்த்தான டாபிக். இது மேலோட்டமாக இருக்கிறதுனால போர்ட் மாஸ் மட்டும் நமக்கு போதுமானது. எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ ஃபார் அடிஷன் உங்களுக்கு கூட்டல், எஸ் ஃபார் சப்ராக்ஷன் கழித்தல்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த ஆர்டரில் தான் சம்மை சால்வ் பண்ணணும். அதுதான் கணித குறியீட்டு செயல்கள். அடைப்புக்குறி முடிச்சுட்டு வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் 1 by 1 சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். சரி, முதல் கணக்கு 24 + 8 வகுத்தல் 2 - 7 பெருக்கல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, முதல்ல எதை சால்வ் பண்ணியிருக்கணும்? ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் வகுத்தல் இருக்குது. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா 4ன்னு கிடச்சிருக்கும். -7 பெருக்கல் 3 24 ப்ளஸ் அப்படியே வந்திருக்கும். அடுத்ததாக பெருக்கல் பண்ண போகிறோம். 7 பெருக்கல் 3 21. பெருக்கலோ வகுத்தலோ பண்ணும்போது முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸை கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்போ -4 + 24. அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க? கூட்டல். 24 + 4 28 - 21. அப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன விடை வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி விடை வந்திருக்கும். அடுத்ததாக ரெண்டாவது கணக்கு 13 பெருக்கல் 252 வகுத்தல் 42 + 170 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல எதை சால்வ் பண்ணணும்னு சொன்னேன்? ப்ராக்கெட் அடைப்புக்குறியை சால்வ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அடைப்புக்குறியை மட்டும் முதல்ல எடுத்து எழுதுகிறேன். 13 பெருக்கல் 252 / 42. இதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 170 ஆட் பண்ணிக்கலாம். சரி, என்ன கிடச்சிருக்கும்? முதல்ல அடைப்புக்குறியில் என்ன இருக்குது? வகுத்தல். வகுத்தல் தான் முதல்ல சால்வ் பண்ணியிருக்கணும். 252 42ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? ஈஸியாக எப்படி போடலான்னு சொல்கிறேன் பாருங்கள். 10 பெருக்கல் 42 உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 420. ஏன்னா 42ஆல் வகுக்க சொல்கிறாங்க. அப்போ அதில் பாதி 5 பெருக்கல் 42 210. 210 விட இது பெருசாக இருக்கா? 42 கூட்டினா 252 கிடச்சிரும். வகுத்தல் இப்படி போட்டு பழகுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 42 கூட்டி பார்த்தீங்கன்னா 252. அப்போ 1 கூட்டிங்கன்னா 6 டைம்ஸ்ன்னு வந்திருக்கும். சரியா? இல்லைனா இது கஷ்டமாக இருக்குன்னா வகுத்துருங்க. 252 42ஆல் வகுத்து பாருங்கள். 252 42 2ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 126/21 வந்திருக்கும். திரும்ப 3ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 42 / 7. திரும்ப வகுத்துருந்தீங்கன்னா 6. இப்படி வகுத்தாலும் சரிதான். சரிங்களா? அப்போ 13 பெருக்கல் 6ன்னு வந்திருக்கும். வகுத்தல் முடிஞ்சோடனே பெருக்கல். 13 பெருக்கல் 6 உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கும்? 78. இந்த 170 மறந்துடக்கூடாது. ப்ளஸ் ஒரு 170. அப்போ 170ம் 78ம் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 248 அப்படிங்கிறதா உங்களுடைய ஆன்சராக வந்திருக்கும். அடுத்த கேள்வி, ப்ளஸ் என்பது பெருக்கல் என்றும் மைனஸ் என்பது வகுத்தல் என்றும் பெருக்கல் என்பது மைனஸ் என்றும் வகுத்தல் என்பது ப்ளஸ் என்றும் இருந்தால் 209 - 0.19 ப்ளஸ் 2 பெருக்கல் 1050 வகுத்தல் 50 மதிப்பு காண்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இந்த கணக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். இந்த நம்பரை மட்டும் நான் முதல்ல எடுத்து எழுதிடுறேன். 2 1050 50. ஏன்னா ப்ளஸ்ஸை பெருக்கலாக மாற்றணும், மைனஸை வகுத்தலாக மாற்றணும். இது மாதிரி மாற்ற சொல்லிட்டாலே இப்படி எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, ரைட். அடுத்ததாக ப்ளஸ் என்பது பெருக்கல். ப்ளஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? முதல்ல நான் பெருக்கல் போட்டுக்கிறேன். அடுத்ததாக மைனஸ் என்பது வகுத்தல். மைனஸ் எங்கே இருக்குது? இந்த 2 நம்பருக்கும் நடுவில். அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? வகுத்தல் போட்டுக்கலாம். பெருக்கல் என்பது மைனஸ் என்றும், இந்த 2 நம்பருக்கு இடையில் பெருக்கல் இருக்குது. அதுக்கு பதிலாக மைனஸும் போட்டாச்சு.
அடுத்ததா வகுத்தல் என்பது ப்ளஸ் என்றும், வகுத்தல் என்னன்னு போட்டிருக்காங்க, ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிட்டோம், மாற்றிட்டோம். அடுத்ததாக என்ன தான் பண்ணணும், போர்ட் மாஸ் விதி தான் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். போர்ட் மாஸ் விதியில் ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் வகுத்தல் தான் இந்த இடத்துல இருக்குது. சரி, 209 0.19 வகுக்க சொல்கிறாங்க. 2 லாஜிக் சொல்லித்தரேன், ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்தானம் கீழே வகுத்தலில் புள்ளி இருக்குது, 2 ஸ்தானம். அப்போ மேலே 2 0 நீங்கள் ஆட் பண்ணால் போதுமானது. இதை முழு நம்பராக மாறிவிடும். 0.19 19 முழு நம்பராக மாறிவிடும். எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது, 2 டிஜிட். அதனால் 2 0 நான் சேர்த்துக்கிறேன். இல்லைனா 209 0.19 வந்திருக்கும். 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி இருக்கிறதுனால 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்திங்கன்னா 20,900 / 19 தான் கிடச்சிருக்கும். இங்கேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். ஏன்னா 2 0 இருக்குது, 2 ஸ்தானம் தள்ள போகிறோம். பேசிக்கில் தெளிவாக அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இது எதால் வகுத்தோம்னா 1 19 1 00 வந்திருக்கும். அப்போ இதோட மதிப்பு 1100 பெருக்கல் 2 மைனஸ் ஆஃப் 1050 ப்ளஸ் 50 அப்படின்னு கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? சரி, அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம். 1100 2ஆல் பெருக்குனா 2200 மைனஸ் ஆஃப் 1050 ப்ளஸ் 50 அப்படின்னு கிடச்சிருக்கும். அடுத்ததாக அடிஷன் பண்ணும் பொழுதும் கூட்டல் கழித்தல் ரெண்டும் பண்ணும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய குறியீடை எடுத்துக்கணும். அதுவே பெருக்கல் வகுத்தல் பண்ணும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய குறியீடை எடுத்துக்க கூடாது. சிம்பிளாக இதை ஒரே லைன்லேயும் நம்மளால் சொல்ல முடியும், இல்லைனா தனித்தனியாகவும் சொல்லலாம். 2200 என் கையில் காசு இருக்குது, 1050 கடன் கொடுத்துட்டேன். ப்ளஸ்ஸுங்கிறது என் கையில் காசு இருக்குது, மைனஸ்ங்கிறது கடன் கொடுத்துட்டேன். அப்போ 2200 1050 நான் கடன் கொடுத்துட்டேன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும், 1050 என் கையில் இருக்கும். அடுத்ததாக திரும்ப ப்ளஸ் 50, திரும்பவும் எனக்கு 50 காசு வருது. அப்போ அந்த காசு வந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும், 1100 என் கையில் காசு இருக்கும். சாரி, இது 1150 வந்திருக்கும். 1 இங்கே திரும்ப 1. அப்போ 1200 என் கையில் காசு இருந்திருக்கும். சரிங்களா? 1200 என்பதே இதன் விடை. இந்த மைனஸு ப்ளஸ்ஸு பெருக்கல் வகுத்தல் எல்லாமே நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துட்டால் கையில் காசு இருக்குது, மைனஸ்னால் கடன் இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2200 1050 கடன் கொடுத்துட்டிங்கன்னா 1150 காசு இருக்கும். திரும்ப 50 பணம் வருது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1200 என் கையில் பணம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கேள்விக்கான விடை அப்போ 1200. பெருக்கல் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் கொண்டால் இதோ இந்த நம்பரோட மதிப்பு என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, முதல்ல நம்பரை வழக்கம் போல் எடுத்து எழுதிடலாம். அடுத்ததாக ப்ளஸ் என்பது மைனஸ், ப்ளஸ் இந்த இடத்துல இருக்குது, 2க்கும் 25க்கும் நடுவில் மைனஸ் போட்டுடலாம். மைனஸ் என்பது பெருக்கல், மைனஸ் இந்த இடத்துல இருக்குது, பெருக்கல் போட்டாச்சு. பெருக்கல் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், அடுத்ததாக வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் கொண்டால் அப்படின்னா இதோட ஆன்சர் என்னான்னு கேட்குறாங்க. போர்ட் மாஸ் விதி தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம். அப்போ போர்ட் மாஸில் ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் வகுத்தல் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. வகுத்தல் செய்யும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் ப்ளஸ்ஸை கண்டுக்க கூடாது. 25 வகுத்தல் 5 5, திரும்ப எல்லா நம்பரும் என்னங்க அப்படியே உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 33 + 22 -5 அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்ததாக அடிஷன், இது ரெண்டையும் கூட்டினிங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் கணக்கில் வந்துட்டாலே இந்த லாஜிக்குள்ளே வந்துடுங்க. 33 ரூபா என் கையில் காசு இருக்குது, திரும்ப 22 ரூபா என் கைக்கு காசு வருது. அப்போ என்னவா மாதிரி இருக்கும், 55 ரூபா என் கையில் காசு இருந்திருக்கும். திரும்ப 5 ரூபா கடன் கொடுத்துட்டேன், 5 ரூபா கடன் கொடுத்துட்டுனா மைனஸ். அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கும், 50 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான விடை 50 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப 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 சின்ன டாபிக்ங்க. சரிங்களா? ரொம்ப பேசிக்கான டாபிக். இந்த கணக்குகளே உங்களுக்கு போதுமானது. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு புதிய டாபிக் ஒன்று பார்ப்போம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போங்க. தேங்க்யூ.